गाइस நம்ம தளபதியோட ஜனநாயகன் படம் எப்பதான் வரும், இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் எப்ப, இத பத்தி தான் இந்த ஒரு அப்டேட் வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஜனநாயகன் படத்தை ரிவர்சிங் கமிட்டிக்கு அனுப்பிட்டாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க படத்தை பார்க்கவே இல்ல, படத்தை பார்க்காம தான் வச்சிருக்காங்க. இந்த பிப்ரவரி மாசமே கன்ஃபார்மா படம் வந்திருந்தா முன்னாடி அப்டேட் வந்துச்சு. பிப்ரவரி 19 இல்ல 20 இந்த ரெண்டு டேட்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு நாள்ல வந்திருந்தா முன்னாடி அப்டேட் வந்துச்சு. ஆனா இப்ப பிப்ரவரி 20 தெரி ரிலீஸ் ஆகுது. பிப்ரவரி 27 ஜனநாயகன் வரும்னு பார்த்தா அதுவும் இல்ல. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஆமாங்க, ஏனடா டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப இறக்கிருக்காரு. அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஜனநாயகன் ஏப்ரல் 30 வரையும் ரிலீஸ் ஆகாதுன்னு போட்டிருக்காங்க. சோ ஏப்ரல் 30 வரையும் இந்த ஜனநாயகனை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதை கேட்ட ஃபேன்ஸ் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. சோ இன்னும் 2.5 மாசத்துக்கு இந்த ஜனநாயகனை எதிர்பார்க்க முடியாது. ஏப்ரல் 30க்கு அப்புறம் தான் ரிலீஸ் பத்தி ஒரு டிஸ்கஸ் எடுப்பாங்க. அப்ப மே மாசம் படத்தை எதிர்பார்க்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல. மே மாசம் படம் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ரீசன் என்னன்னா அந்த மே மாசம் ஃபுல்லாவே எலெக்ஷன் தான். எலெக்ஷனுக்கான ரிசல்ட், அடுத்த கவர்மெண்ட் யாரு, இத பத்தி தான் பேச்சு ஃபுல்லா போயிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாவே இத பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம தளபதி அரசியலுக்கு வேற இப்ப போயிட்டாரு. அதனால படம் மே மாசம் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்ப இந்த ஜனநாயகன் எப்பதான் ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டா நம்ம தளபதியோட பர்த்டே ஜூன் 22 வருது. சோ நம்ம தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலா ஜூன் 18 இல்ல 19 ஜனநாயகனா இறக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ஜூன் 18 இல்ல 19 இந்த ரெண்டு டேட்ல ஏதாச்சும் ஒரு டேட்டை லாக் பண்ணி இறக்கிடுவாங்க. அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப ஜனநாயகன் பிப்ரவரி மாசம் வர இருந்தனால நிறைய படங்கள் அவங்களோட ரிலீஸ் டேட்டை சொல்லாமே இருந்தாங்க. இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டேட்மெண்ட்டை இறக்கிட்டாங்க. ஏப்ரல் 30க்கு அப்புறம் தான் படம் வரும்னு டிஸ்ட்ரிபியூட்டரே சொல்லிட்டாங்க. இதனால இன்னும் 2.5 மாசத்துக்கு மத்த படங்களுக்கான ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணுவாங்க. நம்ம பிரதீப்போட எல்லைக்கே மார்ச் 19 வரும்னு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு கிளியரா தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப ஜனநாயகன் தள்ளி போனனால ப்ரொடியூசருக்கு பயங்கர சிக்கல் வந்திருக்கு. ஓடிடி ரைட்ஸ் வாங்குனவங்க நஷ்டஈடு கேக்குறாங்க. 50%க்கு நஷ்டஈடு கேக்குறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜூன் 18 இல்ல 19 அந்த ரெண்டு டேட்ல ஏதாச்சும் ஒரு டேட்ல கண்டிப்பா இறக்கிடுவாங்கன்னு தான் சொல்லப்படுது. ஜூன் மாசம் எலெக்ஷனும் முடிஞ்சிரும், எலெக்ஷனுக்கான ரிசல்ட்டும் வந்துரும். ஜனநாயகன் ஜூன் மாசத்துக்கு தான் போகும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கேவிஎன் ரிலீஸ் டேட்டா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணனும். அப்படி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணா மட்டும் தான் நமக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். சோ காத்திருந்து பாப்போம். நம்ம தளபதியோட ரசிகர்கள் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபயர் எமோஜி கமெண்ட்ல தெரிவிக்க விடுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.